கல்வியின் முக்கியத்துவம். ஒரு அடர்ந்த காட்டில் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பள்ளி இருந்தது. சிட்டு என்ற அணிலும் பாலு என்ற கரடியும் உற்ற நண்பர்கள். வா பாலு, பள்ளிக்கு நேரமாகிறது என்று சிட்டு உற்சாகமாக இழுத்தது. ஆனால் பாலுவோ, பள்ளிக்கு ஏன் போக வேண்டும், விளையாடலாம் வா என்று கூறிக்கொண்டே கொட்டாவி விட்டான். இன்று நாம் சுவையான தேனை கண்டுபிடிப்போம் என்றான். பள்ளியிலும் விளையாடலாம் பாலு, அங்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்று சிட்டு சொன்னான். ஆனால் பாலு தேன் கூட்டினை தேடி ஓடிவிட்டான். சிட்டு மற்றும் தனியாக பள்ளிக்கு சென்றான். மர பள்ளிக்கூடத்திற்குள் ஆந்தை ஆசிரியை மாணவர்களை வரவேற்றார். இன்று காட்டில் உள்ள முக்கியமான அடையாளங்களை பற்றி அறிந்து கொள்வோம் என்று கூறி இலை பலகையில் சில சின்னங்களை காட்டினார். ஆந்தை ஆசிரியை ஒரு சின்னத்தை சுட்டிக்காட்டி, இது அபாயம் என்பதற்கான அடையாளம், இதை பார்த்தால் அந்த பக்கமே செல்லக்கூடாது என்று விளக்கினார். சிட்டு மிகவும் கவனமாக கேட்டான். அதே நேரத்தில் பாலு காட்டில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய மரத்தில் ஒரு அடையாளம் செதுக்கப்பட்டிருப்பதை கண்டான். அவனுக்கு அதை படிக்க தெரியாததால் இது என்னவாக இருக்கும் என்று குழப்பத்துடன் பார்த்தான். ஓ, இது ஒரு பூவின் படம் போல இருக்கிறது. கண்டிப்பாக இங்கேதான் சுவையான தேன் இருக்க வேண்டும் என்று பாலு தவறாக நினைத்து கொண்டான். மிகுந்த உற்சாகத்துடன் பாலு அந்த அடையாளத்தை புறக்கணித்து விட்டு மரத்தில் விறுவிறுவென ஏறினான். அங்கே தேன் இல்லை, ஆனால் கோபமாக ரிங்காரமிடும் தேனீக்களின் கூட்டம்தான் இருந்தது. ஐயோ, வலிக்கிறதே, காப்பாற்றுங்கள் என்று கத்திக்கொண்டே பாலு மரத்திலிருந்து கீழே விழுந்தான். தேனீக்கள் அவனை சூழ்ந்து கொட்டின. பள்ளி நேரம் முடிந்தது. சிட்டு வீட்டிற்கு புறப்பட்டான். வழியில் பாலு ஏறிய அதே மரத்தை கண்டான். ஆ, இது அபாயம் என்பதற்கான அடையாளம். நான் இங்கிருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்று சிட்டு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு பாதுகாப்பாக விலகிச் சென்றான். அப்போது அருகில் இருந்து ஒரு முனங்கல் சத்தம் கேட்டது. சிட்டு அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து சென்ற போது ஆற்றங்கரையில் பாலு அழுது கொண்டிருப்பதை கண்டான். அவன் உடல் முழுவதும் வீங்கி இருந்தது. பாலு நடந்ததையெல்லாம் சொன்னான். பாலு, அந்த மரத்தில் அபாயம் என்ற எச்சரிக்கை அடையாளம் இருந்தது. நீ பள்ளிக்கு வந்திருந்தால் அதன் அர்த்தம் உனக்கும் தெரிந்திருக்கும். இந்த ஆபத்தில் சிக்கி இருக்க மாட்டாய் என்று சிட்டு விளக்கினான். பாலு தன் தவறை உணர்ந்து மிகவும் வருந்தினான். நீ சொல்வது சரிதான் சிட்டு, கல்வி எவ்வளவு முக்கியம் என்று இப்போது புரிகிறது. நாளையிலிருந்து நானும் உன்னுடன் பள்ளிக்கு வருவேன் என்று உறுதி அளித்தான். அடுத்த நாள் சிட்டுவும் பாலுவும் ஒன்றாக பள்ளிக்கு சென்றார்கள். கல்வி நம்மை ஆபத்துகளிலிருந்து காக்கும் ஒரு கவசம் என்பதை பாலு நன்கு புரிந்து கொண்டான். நன்றி.